இப்ப நீ என்ன பண்ண? ரிவ்யூ பண்ண. இந்த 3 போஸ்டர் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா வந்து இந்த 3 போஸ்டருமே வந்து ஷாப் ஃபெஸ்டிவல் சம்பந்தமாக வந்த 3 போஸ்டர் இது. ஓகே, ஸோ அந்த கேட்டகரியில் வந்த 3 போஸ்டர், ஒரே பேப்பரில் ஒரே நாளில் வந்த 3 போஸ்டரு. இது முடிஞ்சு 1.5 மாதம் கிட்ட ஆகுது. பட் நான் எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள் அந்த 3 போஸ்டரையும். இந்த 3 போஸ்டரில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஸோ இப்போ இந்த 3 போஸ்டரையும் வந்து அப்படியே ரிவ்யூ பண்ணலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு இந்த போஸ்டர், அதுக்கப்புறம் வசந்த் & கோ போஸ்டர், அப்புறம் சத்யா போஸ்டர், அப்புறம் ரத்னா ஃபேன் ஹவுஸ். இந்த மாதிரி 3 போஸ்டர் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ரத்னா ஃபேன் ஹவுஸ். இந்த அட்வர்டைஸிங் ஃபுல்லாகவே 3மே அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க போஸ்டர் மூலிமா. ஸோ இந்த அட்வர்டைஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ரத்னா ஃபேன் ஹவுஸ் அட்வர்டைஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது புரியல. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கடன்னு கொச்சன்னு ஃபுல்லாக டிசைன் போட்டு விட்டாங்க. ஃபுல்லாக என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இப்படி குவிச்சு வச்சா நீங்கள் வந்து நியூஸ் தரலை. நியூஸ்னால் வந்து படிக்க வைக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்றது நியூஸு. இது ஒரு நியூஸ். இந்த நியூஸை வந்து ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்க. இது ஹெட்லைனு, இந்த இது ஃபுல்லாக படிப்பாங்க எல்லாத்தையும் உட்காந்து. ஓகே, நீங்கள் நியூஸ் தரல, யூ ஆர் கிவிங் அட்வர்டைஸிங். அட்வர்டைஸிங்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் தி பீப்புள் ஹூ இஸ் வியூவிங் திஸ் அண்ட் கோயிங் டு கெட் இன் யுவர் ஷாப். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டணும். இந்த இதை பார்த்த உடனே ஓகே இந்த கடையில் இதெல்லாம் இருக்குது, ஸோ போய் வாங்கலாம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை தூண்டணும். அது எங்கே இங்கே இருக்குது? கண்டென்ட் வேணும்னா கண்டென்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து எழுதி அழகாக டிசைன் பண்ணணும். எல்லாத்தையும் போட்டு வச்சு அப்படியே டம்ப் பண்ண மாதிரி இருக்குது டிசைன். ஏதோ கொலாஜ் மேக்கரில் டிசைன் பண்ண மாதிரி இருக்குது ஃபுல்லாக வச்சுட்டு. இந்த கடை பேரே கொண்டாரங்காச்சு தான் கண்டுபிடிச்சேன். இது ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபுல்லாக என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நல்லாவே இல்லை இந்த டிசைன். கொஞ்சம் டிசைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபுல்லாகவே. அப்போ தான் உங்கள் அட்வர்டைஸிங், உங்கள் பிராண்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வசந்த் & கோலாம் பாருங்கள், டிசைன் பாருங்கள். வசந்த் & கோ டிசைன்லாம் பாருங்கள். வசந்த் & கோ, சத்யா, உங்கள் காம்படிட்டர். இவங்கெல்லாம் உங்கள் காம்படிட்டர். இந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிச்சது இல்லை மாதிரி 3 பேரும் காம்படிட்டர்ஸ். அப்போது டிசைன் வைஸில் எப்படி நீங்கள் மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறீங்கன்னு தான் கான்செப்ட். இங்கே பாருங்கள், இவர் டிசைன் பாருங்கள், வசந்த் & கோ டிசைன் பாருங்கள், பக்காவாக இருக்குது. ரொம்ப பழைய காலத்து ஆள் தான், டிசைன் பக்காவாக இருக்குது. இப்போ வந்தவங்க சத்யா டிசைன் முன்னாடியே வந்திருக்கலாம், பட் தே ஆர் நவ் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிருக்காங்க. பங்கமாக வந்து டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இவர் காம்படிட்டராகவும் வந்திருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது பார்த்தோன்னே எப்படி நல்லா இருக்குல்ல டிசைன். இந்த டிசைனு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இதில் என்ன இருக்குது என்னடி இது பார்க்கும்போதே ஒரு மாதிரி காண்டா இருக்குது. ஸோ ரத்னா ஃபேன் ஹவுஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் டிசைன் வைஸில். நான் இந்த போஸ்டருக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 1 கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா 0 தான். இது டிசைனே கிடையாது. இது கொலாஜ் மேக்கரில் பண்ண ஒரு இது விஷயம். இமேஜஸ்லாம் வச்சு கொலாஜ் மேக்கரில் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ நோ மார்க்ஸ் ஃபார் யூர் டிசைன். 0 கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வசந்த் & கோ. அப்புறம் இந்த 2 டிசைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு இது 2த்துலேயும் வசந்த் & கோலையும் சத்யாலையும் பிடிச்ச டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டென்ட் வைஸ் 2மே நல்லா இருக்குது. இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா எனக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா வசந்த் & கோ போயிடுவேன் நான். ஓகே, அட்வர்டைஸிங்கில் வசந்த் & கோ அடிச்சு கால் இல்லை. அதே மாதிரி கண்டென்ட் வைஸ்லேயும் வந்து பக்காவாக சொல்லிட்டாங்க. இதுதான் வந்து இது 0% இன்ட்ரெஸ்ட்டு, எது தேவையோ கேஷ்பேக்கு, 0% இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அப் டு 36 months இஎம்ஐ ஃபெசிலிட்டி. அதுவும் நல்லா இருக்குது. இங்கே கண்டென்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து என்னென்ன வேணும், நீ இப்படி வேணும்னா ஒரு ஏசி வாங்கினா வந்து 3000 வவுச்சர் டிஸ்கவுண்ட்டு, 2 சேரி ஃப்ரீ, இதெல்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துட்டாங்க. இதுவும் சரியான நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் உங்கள் காம்படிட்டருக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ். இதெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் தான் தேவை. அது இங்கே இருக்கணும். போட்டிருக்கீங்க, பட் தெளிவாக போடணும். இந்த மாதிரி ரத்னா ஃபேன் ஹவுஸ் என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா டிசைனில் சத்யா போட்ட மாதிரி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தெளிவாக போடணும். தெளிவு தான் கான்செப்ட். தெளிவே இல்லாமல் கொச்சன்னு டிசைன் போடுறது வந்து தப்பு. ஸோ அதனால தான் அது எப்படி ஹிட் ஆகும்னு தெரியல. இந்த சத்யாவும் ஹிட் ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா
டிசைன் வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்களும் டிசைன் வைஸ் பண்ணியிருக்காங்க நல்லா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வந்து வசந்த் & கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகாக வந்து பக்காவாக கலர் வைஸு கொஞ்சம் பழைய காலத்து டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவங்க டிசைன் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வசந்த் & கோ அந்த அவங்க டெக்ஸ்ட்டில் இருக்கிற அவுட்லைன் வந்து அது பழைய காலத்து டிசைன் தான். இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்காது, சத்யாவில் பார்த்தீங்கன்னா சத்யாவில் இருக்காது. ஏன்னா யாரோ புது டிசைனர் பிடிச்சிருக்காங்க போல இருக்குது, நல்லா பண்ணியிருக்கான். ஸோ நல்லா இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணி அழகாக செப்பரேட்டாக அழகாக கொடுத்து கலர் வைஸ் லுக் வைஸ். நான் இது ரெண்டுலேயும் ரேட்டிங் போட்டிங்க அப்படின்னா சத்யா ஃபஸ்ட்டு வந்து நான் 9 கொடுத்துருவேன், வசந்த் & கோ நெக்ஸ்ட்டு 8 கொடுத்துடலாம். எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்துலேயும் வந்து இந்த 3 காம்படிட்டரில் ஃபஸ்ட்டு எது நான் கொடுப்பேன்னா டிசைன் சத்யா ஃபஸ்ட்டு டிசைன், செகண்ட் வசந்த் & கோ. இவருது நான் எடுத்துக்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் ஃபேனஸ் ஒரு டிசைனாகவே நான் கன்சிடர் பண்ணல. ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you.